மனிதர்களை சாமர்த்தியமாக கையாளுவது எப்படி? ஒரு நல்ல தலைவர் முதலில் கேட்பார், பின்னர் கவனிப்பார், அதன் பிறகுதான் செயல்படுவார். பல தலைவர்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் செயல்படுவதே தலைமை என்று நினைக்கிறார்கள். ஆனால் பழமையான இந்தியாவில் ஒரு புத்திசாலி தலைவர் முதலில் செயல்படவில்லை, முதலில் கவனித்தான். சாணக்கியர் கூறியது மிகவும் தெளிவானது. மனிதர்கள் புரியாமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஒரு புதிய தலைவர் குழுவில் சேர்ந்தவுடன் மாற்றங்களை தொடங்குவது ஆபத்தானது. அது அவரின் திறமையை காட்டாது, அவசரத்தை காட்டும். மக்கள் மாற்றத்தை எதிர்க்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் புரியாத தலைமையை எதிர்ப்பார்கள். ஒரு நல்ல தலைவர் முதலில் கேட்பார், பின்னர் கவனிப்பார், அதன் பிறகுதான் செயல்படுவார். பழைய அரசர்கள் தங்கள் அமைச்சர்களின் நடத்தை கவனித்து தான் முடிவு எடுத்தார்கள். இன்றைய உலகிலும் அதே உண்மை. மனிதர்கள் புரியாமல் செயல்பட்டால் எதிர்ப்பு உருவாகும். அதனால் வேகம் முக்கியமல்ல, சரியான நேரத்தில் செயல்படுவதுதான் தலைமை. உங்கள் பதவி கட்டுப்பாட்டை தரும், உங்கள் குணம்தான் பின்பற்றுபவர்களை தரும். ஒரு தலைவருக்கு பதவி இருக்கலாம், ஆனால் அது மட்டும் போதாது. பழமையான இந்தியாவில் கூட மன்னன் தனது ஆட்சியை இழந்த சம்பவங்கள் இருந்தன. அதற்கு காரணம் நம்பிக்கை இல்லாத அதிகாரம். சாணக்கியர் கூறியது முதலில் நம்பிக்கை, பின்னர் கட்டளை. இன்றைய அலுவலகங்களில் மக்கள் அமைதியாக தலைவர்களை மதிப்பீடு செய்கிறார்கள். அவர்கள் கேட்கும் முக்கியமான கேள்வி, இந்த நபரை நம்பலாமா? நம்பிக்கை உருவாகும் 3 விஷயங்களால்: நேர்மை, நிலைத்தன்மை, நியாயம். நீங்கள் ஒரே மாதிரி நடந்து கொண்டால்தான் மக்கள் நம்பிக்கை வைப்பார்கள். ஒரு நல்ல தலைவர் தனது சொற்களுக்கும் செயல்களுக்கும் பொறுப்பு ஏற்க வேண்டும். பதவி கதவை திறக்கும், ஆனால் நம்பிக்கைதான் இதயத்தை திறக்கும். அறிவாளி தலைவன் அதிகம் பேச மாட்டான், அதிகம் கவனிப்பான். சிலர் அதிகம் பேசுவதால் தங்களை வலிமையானவர்களாக காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையில் அமைதியாக இருப்பவர்களே அதிகம் புரிந்து கொள்கிறார்கள். சாணக்கியர் அதிகம் கவனித்தவர், அதனால்தான் அவர் வெற்றி பெற்றார். ஒரு தலைவர் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை மட்டுமல்ல, ஏன் பேசுகிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். இன்றைய கூட்டங்களில் அதிகம் பேசுபவர் முக்கியமானவர் போல தோன்றுவார். ஆனால் உண்மையான மதிப்பு அமைதியாக கவனிப்பவரிடமே இருக்கும். கவனிப்பு மூலம் நீங்கள் மனிதர்களின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளலாம். யார் உண்மையாக உழைக்கிறார்கள், யார் காட்சிக்காக செய்கிறார்கள் என்பதை காணலாம். பழமையான காலத்தில் இது அரசியல் ஞானமாக இருந்தது. இன்றைய உலகில் இது பீப்பிள் ரீடிங் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் உணர்வுகள் உங்களை வழிநடத்தினால் உங்கள் மக்கள் உங்களை விட்டு செல்வார்கள். ஒரு தலைவன் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். சாணக்கியர் கூறியது, தன்னை கட்டுப்படுத்தாதவன் தலைமைக்கு தகுதியற்றவன். இன்றைய உலகில் இதையே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறார்கள். ஒரு தலைவர் கோபத்தில் பேசினால் அது மரியாதையை குறைக்கும். அமைதியாக பேசினால் அது நம்பிக்கையை அதிகரிக்கும். மன அழுத்தத்தில் எடுத்த முடிவுகள் தவறாக இருக்கும். அமைதியான சிந்தனைதான் சரியான முடிவுகளை உருவாக்கும். ஒரு தலைவன் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அது அவனுக்கு அதிகாரத்தை தரும். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய சக்தி. அனைவரையும் மகிழ்விக்க முயன்றால் நீங்கள் தலைவராக இருக்க முடியாது. தலைமை என்பது அனைவரையும் மகிழ்விப்பது அல்ல. சாணக்கியர் ஒரு தலைவன் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றார். சில நேரங்களில் அது அனைவருக்கும் பிடிக்காது, ஆனால் சரியான முடிவு முக்கியம். இன்றைய தலைவர்கள் பலர் சண்டையை தவிர்க்க முயற்சிக்கிறார்கள். அது பிரச்சனையை பெரிதாக்கும். மக்கள் தெளிவான தலைமைக்காக காத்திருக்கிறார்கள். துணிவு இல்லாத தலைவன் மரியாதையை இழப்பான். பிரபலமாவதை விட பொறுப்பு முக்கியம். ஒரு தலைவர் உண்மையை சொல்ல துணிவாக இருக்க வேண்டும். மக்களை புரிந்து கொள்வது தலைமைக்கான மிக முக்கிய திறன். ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்கள். சாணக்கியர் மனிதர்களை ஆழமாக ஆய்வு செய்தார். அவர் ஒருவரின் வார்த்தையை மட்டுமல்ல, அவரின் நோக்கத்தையும் பார்த்தார். இன்றைய உலகில் பல தலைவர்கள் இதை கவனிக்கவில்லை. அவர்கள் டேட்டாவை மட்டும் பார்க்கிறார்கள். ஆனால் மனிதர்களின் நடத்தை தான் உண்மையை காட்டும்.
ஒரு நல்ல தலைவர் யார் விசுவாசமானவர் என்று அறிய வேண்டும், யார் சுயநலமானவர் என்றும் அறிய வேண்டும், யார் ஆபத்தானவர் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே அறிவுடன் வழிநடத்துவதற்கான அடிப்படை. மரியாதை கேட்டு கிடைக்காது, அது உங்கள் செயல்களால் உருவாகும். ஒரு தலைவர் என்னை மதியுங்கள் என்று சொல்ல வேண்டிய நிலை வரக்கூடாது. மரியாதை தானாக உருவாக வேண்டும். பழமையான காலத்தில் நீதியுள்ள மன்னன் மக்களால் மதிக்கப்பட்டான். அவர் கட்டளையிடமால் மரியாதை பெற்றான். இன்றைய உலகிலும் அதே உண்மை. நீங்கள் நேர்மையாக இருந்தால் மக்கள் உங்களை நம்புவார்கள். நீங்கள் நியாயமாக இருந்தால் மக்கள் உங்களை மதிப்பார்கள். நீங்கள் நிலைத்தன்மையுடன் இருந்தால் மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள். செயல்கள்தான் தலைமை, பதவி அல்ல. பயம் வேலை செய்ய வைக்கும், ஆனால் உண்மையான அர்ப்பணிப்பை உருவாக்காது. பயம் ஒரு தற்காலிக சக்தி, அது நீண்ட காலம் வேலை செய்யாது. சாணக்கியர் பயத்தால் ஆட்சி நீடிக்காது என்று கூறினார். இன்றைய உலகில் இது டாக்ஸிக் லீடர்ஷிப் ஆக மாறுகிறது. பயம் உள்ள இடத்தில் மக்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் வேலை செய்வார்கள், ஆனால் மனதை கொடுக்க மாட்டார்கள். புதுமை குறையும், நம்பிக்கை உடையும். ஒரு நல்ல தலைவர் பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும். அதுவே உண்மையான வளர்ச்சி. அனைவரையும் ஒரே மாதிரி நடத்துவது நியாயமாக தோன்றலாம், ஆனால் அது தவறு. ஒவ்வொருவரும் ஒரே மாதிரி இல்லை. சாணக்கியர் 3 வகை மனிதர்களை பற்றி கூறினார். விசுவாசமானவர்கள், சுயநலமானவர்கள், ஆபத்தானவர்கள். ஒரு புத்திசாலி தலைவர் இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வான். இன்றைய உலகில் இது பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக மாறியுள்ளது. ஒவ்வொருவருக்கும் ஒரே அணுகுமுறை சரியாக இருக்காது. சிலருக்கு வழிகாட்டல் தேவை, சிலருக்கு சுதந்திரம் தேவை, சிலருக்கு கட்டுப்பாடு தேவை. இதுவே அறிவுடன் நடத்துவது. மென்மை மட்டும் இருந்தால் பலவீனம், கடினம் மட்டும் இருந்தால் பயம். ஒரு தலைவன் சமநிலையில் இருக்க வேண்டும். சாணக்கியர் கருணையும் கடுமையும் இரண்டும் அவசியம் என்றார். அதிக மென்மை உள்ள தலைவர் பயன்படுத்தப்படுவார், அதிக கடினம் உள்ள தலைவர் வெறுக்கப்படுவார். இன்றைய உலகில் இதை பேலன்ஸ் என்று சொல்கிறார்கள். மனிதர்களிடம் மென்மையாக இருங்கள், ஆனால் தரத்தில் கடுமையாக இருங்கள். நியாயத்தில் உறுதியாக இருங்கள். இதுவே உண்மையான தலைமை. சமநிலைதான் வெற்றியின் ரகசியம். உங்கள் குழு உங்கள் வார்த்தைகளை பின்பற்றாது, உங்கள் நடத்தை பின்பற்றும். பல தலைவர்கள் ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் உண்மையில் உங்கள் குழு உங்கள் வார்த்தைகளை அல்ல, உங்கள் நடத்தையை பிரதிபலிக்கும். சாணக்கியர் காலத்தில் ஒரு மன்னனின் குணம் அவன் நாட்டின் நிலையை தீர்மானித்தது. அவன் ஒழுங்காக இருந்தால் நாடும் ஒழுங்காக இருந்தது. இன்றைய உலகிலும் அதே உண்மை. நீங்கள் குழப்பமாக இருந்தால் உங்கள் குழுவும் குழப்பமாக இருக்கும். நீங்கள் தெளிவாக இருந்தால் உங்கள் குழுவும் தெளிவாக இருக்கும். நீங்கள் பொறுப்புடன் நடந்தால் அவர்கள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். நீங்கள் தவறுகளை அனுமதித்தால் அது பழக்கமாகிவிடும். ஒரு தலைவர் தனது நடத்தையை மாற்றினால்தான் குழு மாறும். தலைமை என்பது பேசுவது அல்ல, காட்டுவது. உங்கள் செயல்தான் உங்கள் உண்மையான கட்டளை. நீங்கள் எல்லாவற்றையும் நீங்களே செய்தால் நீங்கள் தலைவராக இல்லை, ஒரு தடையாக இருக்கிறீர்கள். பல தலைவர்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் அனைத்தையும் தாங்களே செய்ய முயற்சிக்கிறார்கள். அது டெடிகேஷன் போல தோன்றலாம், ஆனால் அது வளர்ச்சியை தடுக்கிறது. சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். சரியான நபருக்கு சரியான பொறுப்பை கொடு. பழைய காலத்தில் ஒவ்வொருவருக்கும் தெளிவான பங்கு இருந்தது. அதனால் அரசுகள் வலுவாக இருந்தன. இன்றைய உலகில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அதிகமாக உள்ளது. அது நம்பிக்கையை அழிக்கிறது. ஒரு தலைவர் அனைத்தையும் கட்டுப்படுத்தினால் குழு வளராது. பொறுப்பு கொடுத்தால்தான் மக்கள் வளர்வார்கள். தவறுகள் நடக்கும், அது வளர்ச்சியின் ஒரு பகுதி. ஒரு தலைவர் நம்பிக்கை கொடுக்க வேண்டும், கட்டுப்பாடு அல்ல. டெலிகேஷன் என்பது வேலை பகிர்வது அல்ல, தலைமை உருவாக்குவது. அனைத்து உண்மைகளையும் சொல்லுவது புத்திசாலித்தனம் அல்ல. எதை எப்போது சொல்ல வேண்டும் என்பதை அறிதல் தான் அறிவு.
சாணக்கியர் மிகவும் முக்கியமான ஒரு திறனை கற்றுக் கொடுத்தார். ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ். அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தவில்லை, ஏனெனில் தகவல் என்பது சக்தி. இன்றைய உலகில் சில தலைவர்கள் டிரான்ஸ்பரன்சி என்ற பெயரில் அனைத்தையும் பகிர்கிறார்கள், ஆனால் அது சில நேரங்களில் குழப்பத்தை உருவாக்கும். ஒரு தலைவர் எதை சொல்ல வேண்டும், எதை சொல்ல வேண்டாம் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். சரியான நேரத்தில் சரியான தகவல்தான் நம்பிக்கையை உருவாக்கும். அதிகமாக பேசுவது அதிகாரத்தை குறைக்கும். அமைதியாக இருப்பது பலத்தை அதிகரிக்கும். மௌனம் சில நேரங்களில் வார்த்தைகளை விட அதிக தாக்கம் தரும். பேசுவதற்கு முன் யோசியுங்கள். அமைதியை ஒரு கருவியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். துரோகம் ஒரு தலைவரை வீழ்த்தாது, அதற்கு அவர் தரும் உணர்ச்சி பதில்தான் வீழ்த்தும். துரோகம் என்பது புதிதல்ல. பழைய இந்திய அரசியல் முழுவதும் அதனால் நிரம்பியிருந்தது. சாணக்கியர் இதை நன்றாக புரிந்திருந்தார். அதனால் அவர் தலைவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுத்தார். உணர்ச்சியால் பதிலளிக்காதே. இன்றைய உலகிலும் பிட்ரேயல் இருக்கிறது. ஆபீஸ் பாலிடிக்ஸ், ஹிடன் அஜெண்டாஸ், பேக் ஸ்டாபிங் எல்லாம் இயல்பானவை. ஒரு பலவீனமான தலைவர் கோபத்தில் செயல்படுவான். ஒரு புத்திசாலி தலைவர் அமைதியாக கவனிப்பான். அவர் உண்மையை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் செயல்படுவான். அவசரமான பதில் தவறான முடிவை உருவாக்கும். அமைதியான சிந்தனை சரியான நடவடிக்கையை உருவாக்கும். தலைமை என்பது உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் திறன். நீங்கள் எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் தருணமே நீங்கள் பின்னால் போகத் தொடங்கும் தருணம். சாணக்கியர் ஒரு பெரிய அறிஞர், ஆனால் அவர் ஒருபோதும் கற்றலை நிறுத்தவில்லை. அவர் தொடர்ந்து கற்றுக்கொண்டார். இன்றைய உலகில் மாற்றம் மிக வேகமாக நடக்கிறது. டெக்னாலஜி, சிஸ்டம்ஸ், ஸ்கில்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு தலைவர் கற்றலை நிறுத்தினால் அவன் ரெலவன்ஸ் இழப்பான். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அவசியம். நீங்கள் வளர்ந்தால்தான் உங்கள் குழு வளரும். நீங்கள் புதுப்பித்தால்தான் உங்கள் அமைப்பு முன்னேறும். அறிவு நிலையானது அல்ல. தலைமைக்கும் அதே விதி. கற்றல் என்பது ஒரு பழக்கமாக வேண்டும். மரியாதையை பெற அதிகாரம் தேவையில்லை, நிலைத்தன்மை போதும். பலர் மரியாதை பெற அதிகாரம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அது தவறு. சாணக்கியர் காலத்தில் குருக்கள் அதிகாரம் இல்லாமல் மரியாதை பெற்றார்கள். ஏன்? அவர்கள் நிலைத்தன்மையுடன் இருந்தார்கள். அவர்கள் சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருந்தது. இன்றைய உலகில் கன்சிஸ்டன்சி மிகவும் முக்கியம். ஒரு தலைவர் அடிக்கடி மாறினால் நம்பிக்கை குறையும். நிலையான நடத்தை நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை மரியாதையை உருவாக்கும். மரியாதை தலைமை உருவாக்கும். அதனால் உங்கள் செயல்களில் நிலைத்தன்மை இருக்க வேண்டும். அது உங்களை வலிமையான தலைவராக மாற்றும். உங்களை சவால் செய்யாத மனிதர்களுடன் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் வளர மாட்டீர்கள். சாணக்கியர் தனது சுற்றத்தில் பலவீனமானவர்களை வைத்திருக்கவில்லை. அவர் வலிமையான சிந்தனையாளர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் அவரை சவால் செய்தார்கள். இன்றைய உலகில் பல தலைவர்கள் எஸ் பீப்பிள் ஐ தேர்ந்தெடுக்கிறார்கள். அது அவர்களுக்கு வசதியாக இருக்கும், ஆனால் அது வளர்ச்சியை தடுக்கிறது. உண்மையான வளர்ச்சி சவால்களில்தான் வருகிறது. உங்களை எதிர்க்கும் குரல்களை கேளுங்கள். அவை உங்களை மேம்படுத்தும். அனைவரும் ஒத்துக்கொண்டால் நீங்கள் ஏதோ தவறு செய்கிறீர்கள். வேறுபட்ட கருத்துக்கள் தான் புதிய எண்ணங்களை உருவாக்கும். வசதியை விட வலிமையை தேர்வு செய்யுங்கள். நல்ல நோக்கம் போதாது. சரியான முடிவுகள்தான் தலைவரை நிரூபிக்கும். நீங்கள் நல்ல நோக்கம் கொண்டவராக இருக்கலாம், ஆனால் அது மட்டும் போதாது. சாணக்கியர் காலத்தில் மன்னர்கள் முடிவுகளால் மதிப்பிடப்பட்டார்கள். இன்றைய உலகிலும் அதே உண்மை. நீங்கள் எடுக்கும் முடிவுகள்தான் உங்கள் தலைமை. தவறான முடிவுகள் குழுவை பாதிக்கும். முடிவில்லாத நிலை இன்னும் மோசமானது. தாமதமான முடிவு குழப்பத்தை உருவாக்கும். ஒரு தலைவர் தெளிவாக முடிவு எடுக்க வேண்டும். துணிவுடன் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் தவறு நடக்கும், ஆனால் முடிவு எடுக்காததுதான் பெரிய தவறு. அனைத்தும் உடைந்து விழும் நேரத்தில்தான் உண்மையான தலைமை தொடங்குகிறது. எல்லாம் சரியாக இருக்கும் போது தலைமை எளிது.
ஆனால் சிக்கல் வந்தால்தான் உண்மையான தலைவன் முகம் தெரியும். சாணக்கியர் தலைவர்களை சிரமத்திற்கு தயாராக்கினார். அவர் அமைதியாக இருக்க கற்றுக் கொடுத்தார். இன்றைய உலகில் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியம். பிரச்சனை வந்தால் பலர் பதற்றமடைகிறார்கள். ஆனால் ஒரு நல்ல தலைவர் அமைதியாக இருப்பான். அமைதி தெளிவை உருவாக்கும். தெளிவு சரியான முடிவை உருவாக்கும். அவன் குழுவிற்கு நம்பிக்கை தருவான். அவன் அமைதிதான் குழுவின் வலிமை. இறுதியில் உங்கள் பதவி மறைந்து போகும். உங்கள் தாக்கம் மட்டும் நிலைத்து நிற்கும். தலைமை நிரந்தரமல்ல. பதவி தற்காலிகம். ஆனால் உங்கள் தாக்கம் நீடிக்கும். சாணக்கியர் காலத்தில் தலைவர்கள் தங்கள் லெகேசி மூலம் நினைவில் இருந்தார்கள். இன்றைய உலகிலும் அதே உண்மை. நீங்கள் மக்களை எப்படி பாதித்தீர்கள் என்பதே முக்கியம். அவர்களை வளர்த்தீர்களா? அவர்களை உடைத்தீர்களா? அவர்களை ஊக்குவித்தீர்களா? உங்கள் குழுதான் உங்கள் லெகேசி. நீங்கள் இல்லாத போது அவர்கள் என்ன பேசுவார்கள்? அதுவே உங்கள் உண்மையான தலைமை.